குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 12/4/2024 நிர்மல் ட்ரா நம்பர் 375க்கான கேரளா லாட்டரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 11ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 239751 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இப்போ 11ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ரெண்டு நாள் ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி வந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்திருக்கு. 7 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7 பாஸ் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் 7 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுக்க சொல்லியிருந்தேன். இதை பேஸ் பண்ணி வரணும். இல்லை அப்படின்னா இதில் 7 இருக்குது. அதுவும் இல்லாமல் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 948 4 வந்தால் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் ஃபஸ்ட் நம்பர் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 9க்கு 5. எவ்வளோ வீடியோஸில் பவர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சிலர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. 2 நம்பர் தான் நோட் பண்ணியிருந்தேன். 7, 9 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருந்தேன். 7 பாஸ் ஆகிருக்கு. 9 வந்தால் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7-5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 7, 9 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நோட் பண்ணியிருப்பேன். 7, 9 ஏன் அப்படின்னா 7, 9 இங்கே இருக்குது. 7, 9 இல்லை அப்படின்னா 9க்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா 7, 5 இருக்குது. இப்போ 7, 5 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரணும். அதில் 7 வரணும். இல்லை அப்படின்னா 7 பேஸ் பண்ணி வரணும். இங்கே 7, 9 இருக்குது. இங்கே 7, 5 இருக்குது. 9ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 5. 7, 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 751. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வீடியோஸ் அப்படிங்கிறது 3 நாள் கண்டினியூவாக வாட்ச் பண்ண சொல்லியிருப்பேன். 3 நாள் ரிசல்ட்டு ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தடுத்த வீடியோ போட்டிருந்தாலும் அதில் இருந்து ஒரு சில நம்பர்ஸ் எடுக்கலாம். இருந்தாலும் 3 நாள் வீடியோஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அதை கரெக்டாக யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம். இப்போ எதுக்காக 3 நாள் பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். பாருங்கள், இப்போ 10ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 10ஆம் தேதியில் கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு 452. இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 261. சரி, 126. இதில் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு பதிலாக 9 பாஸ் ஆகிருக்கு. 49. அதாவது ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 948. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் 948. இதில் 45க்கு 5 வந்தால் 9, 94 பாஸ் ஆகிருக்கு. 948 அப்படிங்கிறது அந்த சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பாருங்கள் 10ஆம் தேதி சார்ட்டு. 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 751 அப்படிங்கிறது இருக்குது. 10ஆம் தேதி பாருங்கள், இது 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங். 10, 11, 12 3 நாள் ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நாள் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இனி ஒரு நாள் வேறு ஏரியா போயிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டே அதே சார்ட்லேருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய வீடியோஸில் சொல்கிறேன். ஆனால் அதை யாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சார்ட்டில் 715 அப்படிங்கிறது டேரெக்டாக பாக்ஸ் நம்பர்ஸாக வந்திருக்கு. 751 அப்படிங்கிறது நேற்று ரிசல்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 751 டேரெக்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க, 751 பாக்ஸை பேஸ் பண்ணி 651 இருக்குது. இப்படி எடுத்தோம் அப்படின்னா 651 அப்படின்னு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 715 டேரெக்டாக இருக்குது. இங்கேயும் 715 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் 3 நாள் வீடியோஸ் வாட்ச் பண்ண சொல்லியிருப்பேன். 3 நாள் 3 சார்ட் கொடுத்தாலும் ஃபஸ்ட் நாள் கொடுக்குற சார்ட்டு அடுத்த 2 நாள் பாஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால தான் 3 நாள் பார்க்க சொல்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 751 அப்படிங்கிறது டேரெக்டாகவே இருக்குது. இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். 2 சார்ட் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே சார்ட்லேருந்து பார்த்தோங்க அப்படின்னா அதே சார்ட் தான் 715 பாஸ் ஆகிருக்கு. டேரெக்டாக 751 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 452. 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 452 பாஸ் ஆகிருக்கு. 452 பாஸ் ஆகிருந்துச்சு. டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னாலும் 452.
அது நேராக பார்த்தீங்க அப்படின்னா 675 வந்திருக்கணும். 6ஓட பவர் அப்படின்னு சொன்னால் யாரும் கரெக்டாக வாட்ச் பண்ண மாட்டீங்க. அதுக்கு டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது நேரே 675 பாஸ் ஆகிருக்கணும். 675 அப்படின்னா 6ஓட பவர் நம்பர் 175 பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் விட்டு நேற்று பாஸ் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக 751 இருக்குது. 751 இருக்குது. நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 542751 அப்படிங்கிறது அது டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ட்டில் இருந்து தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த 75 வந்ததுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா 428 751 ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா 428. அதே இன்னொரு சார்ட் எடுத்துருக்கேன், அதுலேயும் பாருங்கள் 715 டைரெக்டாக இருக்குது. 715 அது நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 824 இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 824. இப்போ 824 அதுலேயும் இருக்குது, இந்த சார்ட்லையும் இருக்குது, இந்த சார்ட்லையும் இருக்குது. அதனால் 824 வரலாம் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 715 இருக்குது. அதுக்கு நேர் எதிராக பார்த்தோம் அப்படின்னா 824. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 751 இருக்குது. அதுக்கு நேர் எதிராக பார்த்தீங்க அப்படின்னா 824. அதனால் 824 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதான் வந்து 4 to 8 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரே நம்பர் 4 to 8 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 4 வந்தால் 7, 4 வந்தால் 7. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 751. 7க்கு பதிலாக 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7க்கு பதிலாக 4 அல்லது 2 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் 4-2 வர்றதுக்கான சான்சஸ், 4-2 அல்லது 2-4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 8 வர்றதுக்கான சான்சஸ் இது மாதிரி பாக்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 4-8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 8ஓட பவர் பார்த்தீங்கன்னா 3. 8ஓட பவர் வந்து 3. அதனால் அந்த பவர் நம்பர்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரே நம்பர் தான் 4 to 8. 4 அப்படின்னா 2 அல்லது 7. இங்கே 2 இருக்குது, 2 அல்லது 7. 8 இருக்குது, 8க்கு பதிலாக 3. 4 to 8 பாக்ஸ் தான் டைரெக்டாக. ஒரு சில நம்பர்ஸ் பாக்ஸாக வரும் அப்படின்னா 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 8க்கு பதிலாக 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது டபுள்ஸ் வரும் அப்படின்னா 3 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 4 to 8ங்கிறது ஒரே நம்பர், அதோட பவர் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ட்ரா நம்பரே 517 தான். ட்ரா நம்பரில் 517. அதே ரிசல்ட் வந்து 751 வந்துச்சு, பாக்ஸாக வந்திருக்கு. ட்ரா நம்பரே பாக்ஸாக வந்திருக்கு 751. அது இல்லாமல் ரிசல்ட்டில் வந்து 79 ஏன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா 7 ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் இருக்குது, அதனால 7 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் 7 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 9 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 9க்கு பதிலாக 5 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. அதனால சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் நம்பர் வந்து 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து 7 வரும்னு நினச்சிங்கன்னா 7க்கு பதிலாக 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 27 அப்படிங்கிறது 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 7 அது டைரெக்டாக அப்படியே வரலாம். இல்லை அப்படின்னா தான் பவர் நம்பர் சொல்லலாம். 27 அல்லது 24 வர்றதுக்கான சான்சஸ். 2 ஆல்ரெடி இருக்குது, அதனால் 7 வந்துச்சுன்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதான் 24 இதில் இருக்குது. 248 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 8க்கு பவர் நம்பர்ஸ் 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரை பாருங்கள். ட்ரா நம்பர் வந்து 375. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 8க்கு இதில் 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். 8 வரலாம், இல்லை அப்படின்னா 3 வரலாம். 7 ரிப்பீட்டடாக வரலாம். இல்லை அப்படின்னா தான் 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 நேற்று வந்து 5 வந்திருக்கு. எகைன் 5 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரா நம்பரையும் பாருங்கள். 375 ட்ரா நம்பரை பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 to 8 பாக்ஸ் பாருங்கள். இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி எனி 1 நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2, என்னோட சிங்கிள் நம்பர் 2 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 அல்லது 7 கொடுத்துருக்கேன்.
8க்கு பதிலாக 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்று ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5 வந்திருக்கு. 5க்கு பதிலாக 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 751. 5 அப்படியே வரணும், இல்லை அப்படின்னா 9 வரணும். 5 வரணும், இல்லை அப்படின்னா 9 வரணும். 8 வரணும், இல்லைன்னா 3 வரணும். 274. 274ல் எனி ஒன் நம்பர்ஸ் வரணும். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். ஆனால் சிங்கிள் நம்பர் 2 வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. அது ஏ போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த போர்டில் வருமோ அந்த போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸோட நேர் எதிராக இருக்கக்கூடிய சில நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். பாக்ஸோட நேராக பார்த்தோம் அப்படின்னா 433 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. 312 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. 013 அப்படிங்கிற நம்பர்ஸ், 406, லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 824 இருக்குது. இது லாஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இது லாஸ்ட் எழுதியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இல்லை அந்த நம்பர்ஸும் உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். 433 எழுதியிருக்கேன். 312, 013, 406. இப்போ 3 வரும் அப்படின்னா 3யை பேஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் இருந்து 751 ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். 719, 845, 167, 252, 22, இங்கே 33. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சொல்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி, சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க முடியும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சார்ட் 3 days அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 3 days அந்த சார்ட்லேருந்து தான் வரும். கண்டிப்பாக அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.